இன்று செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு யாழ்ப்பாண கௌரவ நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின் குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன்போது முடிவெடுக்கப்பட்டது இன்று இந்த பிரதேசத்தை சென்று பார்வையிடுவதாக. அதன்படி இன்று 3 மணிக்கு அழைக்கப்பட்ட அனைத்து துறத்தவர்களும் இந்த இடத்தை வந்து பார்வையிட்டார்கள். அப்போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் வெள்ளநீர் புகுந்து நிரம்பி காணப்படுவதனால் இந்த அகழ்பணி உடனடியாக தொடங்க முடியாது என்றும், இந்த வெள்ளநீர் வத்து மட்டும் பார்த்து அகழ்பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும் அல்லது அந்த நீரை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வெள்ள நீரை வருகிற மாதம் 9ஆம் தேதி நல்லூர் பிரதேச சபை மூலம் சட்ட வைத்தியர் ஊடாக நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் இந்த வெள்ள நீர் அகற்றுவதற்கான நடவடிக்கை 9ஆம் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. அன்று இந்த வெள்ள நீரை அகற்றின பிற்பாடு இந்த அகழ்வுப்பணி எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தொடர்பில் திகதி நிர்ணயிக்கப்பட இருக்கின்றது. இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே முன்னர் இந்த அகழ்வு பணிக்காக ஒதுக்கின நிதி திரும்பி ஏதாவது தகவல் இருக்காது சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிதியாண்டுக்கான நிதிகளும் அந்தந்த நிதியாண்டில் பிரயோகிக்கப்பட வேண்டும். ஆகவே இதுக்கான பாதீடு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அதையே மீண்டும் உரிய தரப்பினர் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் பிரணவன் அவர்களினால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான அனுமதி எடுக்கப்படும். அதன் மூலம் பாதீடு வழங்கப்படுவதன் அடிப்படையில் இந்த அகழ்பணி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. நன்றி. மேலும் இந்த சிந்துபாத்தி இந்து மயான பகுதியானது அதற்கான பாதையை நல்லூர் பிரதேச சபையினர் ஏற்கனவே இருந்த அதே பாதையில் அதனை செப்பனிட்டிருக்கின்றார்கள் என்பதும் இன்று நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. நல்லூர் பிரதேச சபை சார்பாக சட்டத்தின் ஒருவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இன்றைய நாளில் இது அவதானத்தின் அடிப்படையில் ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டது. நிலப்பாங்கு தொடர்பான விடயத்தில் எந்த விதமான அபிவிருத்தியும் செய்கிறதுக்கான அனுமதியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா முழுமையான அகழ்வு பணிகள் பூர்த்தியாக மட்டும் நிலத்திட தோட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதன் அடிப்படையில் இனி வருங்காலத்தில் இது தொடர்பாக நீதிமன்றம் சொல்லியிருக்குது. எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் அனுமதி இல்லாமல் இதுக்குள்ள ஒன்றும் செய்யக்கூடாது. ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த அறிக்கைகளுக்கு ஏதாவது அறிக்கையில் தான் சமர்ப்பிக்கப்பட்ட ஏதாவது பரிசோதனை இதுவரை சமர்ப்பிக்கப்படையில் அறிக்கை
எரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அகலப்பட்டு வரும் செம்மணி மனித புதைகுழி வழக்கு இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த பகுதியை நேரடியாக கள விஜயம் செய்து அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பாக ஆராயப்பட்டது.